இளங்கோவன் சார், இந்த பட்ஜெட் குறித்து திமுகவின் முதல் கருத்து, முதல் பார்வை நமது சத்தியம் தொலைக்காட்சி மூலமா நீங்க பதிவு செய்யலாம் சார். இந்த பட்ஜெட் என்பது மக்களுக்கு எந்த வகையிலும் நன்மை செய்யும் பட்ஜெட்டாக இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இது ஒரு குறிப்பிட்ட பீகார் மாநிலத்திலே தேர்தல் இப்பொழுது வர இருக்கிற காரணத்தினால் பீகாருக்கென்று பல திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கென்று எந்த திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. சில சலுகைகளை அவர்கள் வருமான வரியிலே அவர்கள் வழங்கியிருந்தாலும் கூட அதை வேறு வகையிலே அவர்கள் பறித்து கொள்ளக்கூடியதற்கான வாய்ப்பு, ஜிஎஸ்டி மூலமாக பறித்து கொள்ளக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த வகையிலும் இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கென்று தனியாக ஒரு சிறப்பாக தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கான திட்டங்களை அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதாவது 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் கட்டுவோருக்கு வருமான வரி இலக்குன்னு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்டா கொடுத்திருக்காங்க. அவ்வளவு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு பல விஷயங்களை மறைச்சிட்டாங்கன்னு குற்றம் சாட்டுறீங்களா சார்? இல்ல, 5 லட்சம் ரூபாய் அதிகமாக சலுகையை கொடுத்திருக்கிறார்கள். வருமானம் பெருகி இருக்கிறது. இன்றைய நிலையிலே 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஆனால் விலைவாசி அதிகமாக இருக்கிறது. நீங்கள் பேட்டரி காரை பற்றி சொன்னீர்கள், இவி வெஹிக்கிளை பற்றி. பழைய கார்களின் விற்பனையிலே 18% ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று இப்பொழுது ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள் அல்லவா? பல பேர் செகண்ட் ஹேண்ட் பழைய கார்களை வாங்கி பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் இந்த 18% வரியை இதுவரை செலுத்தவில்லை, இப்பொழுது செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களே. அதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? புதிய வாகனம் வாங்குகிறவர்களுக்கு, அதுவும் இவி வாங்குகிறவர்களுக்கு சில சலுகைகள் உண்டு. ஆனால் சாதாரண மனிதர்கள், நடுத்தர மக்கள் செகண்ட் ஹேண்ட் வாகனங்களை வாங்கும் பொழுது அவர்களுக்கு உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதே. இதற்கு என்ன சொல்ல போகிறது ஒன்றிய அரசு? இவர்கள் வருமான வரியிலே சலுகைகள் வழங்கினாலும் வேறு வகையிலே அந்த சலுகைகளை பறித்துக் கொள்கிறது ஒன்றிய அரசு. ஆனா நீங்க பாக்குறீங்க, சாமானியர்கள் விவசாயிகளுக்கு பெரிய பலன் கொடுக்க வகையில கிசான் கடன் அட்டைகளை அதிகமா கூடுதலா கொடுக்க போறாங்க. 5 லட்சம் வரை கடன்களை கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு ஒரு பலமா இருக்காதா? இந்த கடன் தள்ளுபடி செய்திருக்கிறாரா? விவசாயிகள், பாதிக்கப்பட்ட விவசாயிகள், தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், புயல் வெள்ளம் காரணமாக பயிர் அழிந்து போன விவசாயிகள், அவர்களுக்கு இந்த கடனை ரத்து செய்திருக்கிறார்களா? இதுவரைக்கும் செய்யவில்லை. யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா? இந்த புயல் வெள்ள பாதிப்புக்கு காரணமாக கடன் வாங்கிய விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை எல்லாம் அழித்து விட்ட நிலையிலே அவர்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறதா? அது இல்லையே. அவர்களை கழுத்தை நெருக்கி அந்த கடனை திரும்ப கேட்கிறார்களே. கடன் தருவதாக சொல்கிறார்களே தவிர அது விவசாயிகளை சமயத்திலே காப்பாற்றுவதற்காக இல்லாமல் அவர்களை சிக்கலில் மாட்டிவிடுவதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொள்கிறது அல்லவா? அதையும் பார்க்க வேண்டும். இது நீங்க சொல்லதை பார்க்கும்பொழுது இப்ப அவங்க நிறைய அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. சில அறிவிப்புகள் நான் அப்படியே படிக்கிறேன். கிசான் கடன் அட்டை மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வசதி விவசாயிகளுக்கு, கூட்டுறவுத்துறைக்கு கூடுதல் கடன் வசதி, புத்தாக்க நிறுவனங்களுக்கு கடன் வட்டியிலே சலுகைகள், சிறு குறு நிறுவனங்களுக்கு கூடுதல் கடன் வழங்கப்படும், சிறு குறு நிறுவனங்கள் இந்தியாவை உற்பத்தி மையமாக, அதாவது சிறு குறு நிறுவனங்களின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உலக அளவில் கொண்டு வருவோம்லாம் சொல்லி அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாருங்க? இதெல்லாம் அவங்களுக்கு, ஒரு சாமானிய மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய அறிவிப்புகளா பார்க்கலையா? அதாவது கடன் வழங்குவது என்பது ஒரு யாருக்கும் பலன் சேர்க்கக்கூடியவில்லை. வேறு சலுகைகள் வழங்க வேண்டும். அவர்கள் திரும்ப செலுத்த தேவையில்லாத சலுகைகளை வழங்க வேண்டும். விவசாயிகளுக்கு நாங்கள் அவர்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் அவர்கள் பயிர் அழிந்து போனால் அதற்குரிய விலையை, அதற்குரிய கட்டணத்தை நாங்கள் விவசாயிகளுக்கு தருவோம், அதை ஈடு செய்வோம் என்று சொல்ல வேண்டும். கடன் கொடுப்பது என்பது வங்கிகளின் வேலை, நிதி நிறுவனங்களின் வேலை. அவர்கள் அதற்கு வட்டியும் வாங்கிக் கொள்கிறார்கள். வட்டி சதவீதம் வேண்டுமானாலும் குறைவாக இருக்கலாம். ஆனால் கடன் கொடுத்த பிறகு விவசாயி அந்த கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை என்றால் அவன் எப்படி மாட்டிக்கொண்டு தவிக்கிறான் என்பதை பார்த்து அதற்கு என்ன சலுகைகளை வழங்குகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும்.